ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தினம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற அம்பாள் தாயார் கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோடாக தான் அமைய போகுது. இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். சிங்கவேல் குன்றம், எங்கள் அழகிய சிங்கன் அவதரித்த அகோபிலம் திருக்கோவில், செஞ்சுலக்ஷ்மி தாயாராய் தாய் மகாலட்சுமி சேவை சாதிக்கிற திருக்கோவில், அதி அற்புதமான திருக்கோவிலை பற்றி தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இது 2 எபிசோடாக வரப்போகிறது. நிருசிம்மனை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் போருமா என்ன? இன்னையோடைய முதல் எபிசோடில் அகோபிலம் என்ன, அங்கே நிருசிம்மன் நிருசிம்மனா நவஸ்வரூபத்தில் எப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறான், யாரெல்லாம் அங்கே நிருசிம்மனை ஆராதனை பண்ணியிருக்கா, இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஸ்ரீமதி டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி நம்மளுக்காக ஸ்பீச் கொடுக்கறதுக்கு தயாராக காத்துருக்கா. எல்லாரும் அதை இப்போ கேட்டு அனுபவிக்கலாம். हरि ओम श्री गुरुभ्यो नमः. श्री लक्ष्मी नृसिंह परब्रह्मणे नमः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. प्रत्यादिष्ट पुरातन प्रहरण क्रामक क्षणं पाणिजै अव्यात त्रीणि जगन्ति अकुण्ठ महिमा वैकुण्ठ कण्ठीरवः यत्प्रादुर्भवनात् अवन्ध्य जठरा यादृच्छिकाद् वेदसा या काचित् सहसा महासुरगृहस्थूणा पितामह्यभूत्. இங்கே சுவாமி வேதாந்த தேசிகர் நரசிம்மரை புகழ்ந்து பாடுகிறார். இன்றைக்கு நாம் அகோபிலம் என்ற க்ஷேத்திரத்தை பற்றி பேசுவோம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு எபிசோட் போராது. ஆனாலும் நம்மால் முடிந்த முயற்சி எடுப்போம். அகோபிலம் என்றால் என்ன? அஹோ என்றால் பெரியது, அமோகமானது என்று அர்த்தம். பிலம் என்றால் குகை. மற்றொரு பொருள் என்னவென்றால் அஹோ என்றால் மிகவும் ஆச்சரியமானது. பலம் என்றால் சக்தி அல்லது பலம். நரசிம்மர் மிகவும் பலத்தால் இரண்யனை வதம் செய்ததால் இந்த பெயர். அகோபிலம் க்ஷேத்திரத்தை புகழ்ந்து திருமங்கை ஆழ்வார் 10 திவ்ய பாசுரம் பாடியிருக்கார். அகோபிலம் என்ற க்ஷேத்திரம் ஆந்திர பிரதேசத்தில் அலகட்டா தாலுக்கில் இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது. இந்த ஊர் ஆந்திர பிரதேசத்தில் கடப்பா என்ற ரயில் ஸ்டேஷன் இலிருந்து 112 கிலோமீட்டர் மற்றும் நந்தியால் என்ற ஊரிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அகோபிலத்தின் மற்ற பெயர்கள் அகோபலம் மற்றும் சிங்கவேல் குன்றம் என்று இருப்பது. இதற்கு சிங்கவேல் குன்றம் என்று மற்றொரு பெயர் திருமங்கை ஆழ்வார் கொடுத்தார். இதில் 2 பாகம் உள்ளது. மேல் அகோபிலம்
அல்லது எகுவ அகோபிலம் மற்றும் கீழ் அகோபிலம் அல்லது திகுவ அகோபிலம் என்று தெரியப்படுகிறது. இது ஆந்திர பிரதேசத்தில் நல்ல மலையில் உள்ளது. இந்த மலையில் கடுமையான யாத்திரை முடிந்த பின் இந்த பெருமாளை சேவிக்கப்படுகிறது. கடினமான பயங்கரமான ஒரு யாத்திரை. ஏனென்றால் தீவிர காட்டில் கல்லும் முள்ளும் பயங்கர விலங்குகளும் உள்ளன. இந்த காட்டில் கரடிகளும் புலியும் சிங்கமும் யானையும் மிகவும் சுலபமாக காண முடியும். இந்த பெருமாளை பார்த்ததற்கு 10 கிலோமீட்டர் தூரம் மலை ஏறி கடினமான பிரயாணம் செய்யப்படும். சென்று கண்டற்கு அரிய கோவில், கவ்வு நாயும் கழுகும் தெய்வமல்லால் செல்ல ஒன்ன சிங்கவேள் குன்றம் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஆனால் அஹோபில மடத்து 45ஆம் ஜீயர் அழகிய சிங்கரோட முயற்சிகளால் இந்த கோவிலை சென்று காணுதற்கு எளிதாக சுலபமாக செய்யப்பட்டது. இந்த ஆச்சரியமான ஊர் அகோபிலத்தின் ஸ்தல புராணம் கேட்கலாம். இந்த அகோபிலத்தின் ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணம், பத்ம புராணம் மற்றும் நரசிம்ம புராணம் என்று புராணங்களில் சொல்லப்பட்டது. அஹோபில நிருசிம்ஹஸ்ய சமந்தாத் யோஜனத்ரயம் கயா பிரயாக காஷிபியः சத்யம் சதகுணாதிகம். இந்த அஹோபில கஷேத்திரத்தில் நரசிம்ம பகவான் இருப்பார் என்று புராணம் சொல்லுகிறது. இதில் சுற்றிய ஒரு 3 யோஜனை அர்த்தாத் 9 மைல் சுற்றிய தூரத்தில் இந்த ஊர் மிகவும் திவ்யமான ஊர். கயா பிரயாகராஜம் அல்லது காஷிக்கான இந்த ஊர் 100 மடங்கு திவ்யம் என்று, இதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறது. யாம் கச்சேத் பித்ருப்ரீத்யை தனுத்யாகாய ஜாஹ்னவீம் காஷீம் தாரோபதேசாய ஏபிஸ் திரிபிர் அஹோபலம். நம்ம பித்ருக்களை பரிபாலனத்துக்கு கயா ஸ்ராத்தம் பண்ணுறோம். அதுக்கு கயாவுக்கு போகணும். அல்லது கங்கா ஸ்நானம் புண்ணியத்துக்கு கங்காவுக்கு போகணும். நம்ம ராமநாம தாரக மந்திரத்தை கற்றுக்கணும் என்றால் காஷிக்கு போகணும். ஆனால் இது 3மே இந்த அஹோபிலத்திலேயே கிடைக்கும். இதுதான் அஹோபிலத்தின் மகிமை. சரண் சௌமித்ரிணாம் ராமः சீதையாச்ச சமோதயா கதாச்சித் பவனாஷின்யாஸ் தீரதேசம் உபாகதः. ராமாயணத்திலும் ராமர், லக்ஷ்மணன் மற்றும் சீதை தண்டகாவனத்தில் நடைப்பயணம் போகும்பொழுது அங்கே புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் தீர்த்தங்களை அவர் சென்று பார்க்கும்போது இந்த பவனாசினி நதி தீரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இங்கே ராமர் நரசிம்மரை வணங்கி நரசிம்ம பஞ்சாமிர்தம் என்ற ஸ்தோத்திரங்கள் சொல்லி புகழ்ந்து இருக்கார். அதில் 3ஆம் ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்றார் என்றால், வேதான் சமஸ்தான் கலு சாஸ்திர கர்ப்பான் வித்யாபலே கீர்த்திமதிம் ச லக்ஷ்மிம் யஸ்ய பிரசாதாத் சததம் லபந்தே தம் நாரசிம்ஹம் சரணம் கதோஸ்மி. அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த நரசிம்மர் புகழ் பெற்றவர். இவரை வணங்குவர்களுக்கு அப்பவே தப்பாத பிரம்ம வித்யாவும் புகழும் கீர்த்தியும் கிடைக்கும். இந்த நரசிம்மர்
அவரை வணங்கினால் நம்மளுக்கு சரணாகதி கிடைக்கும். இந்த புகழ்பெற்ற நரசிம்மரை நான் சரண் அடைகிறேன் என்று ராமர் சொல்லியிருக்கார். இன்னொரு வரலாறு என்னவென்றால், சிவபகவான் நரசிம்மரை புகழ்ந்து மந்திரராஜ பதஸ்தோத்திரம் பாடியிருக்கார். இதில் 9வது ஸ்தோத்திரத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், சாக்ஷாத் ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ருகணான்விதம் பக்தானாம் நாஷ்யேத் யஸ்து மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். அப்படி என்றால், அடியேன் நரசிம்மர் முன்னால் நான் வணங்குகிறேன். நரசிம்மர் யமராஜனையே ஆழ்ந்தார். நரசிம்மர் துன்பத்தையும் பயத்தையும் விநாசம் பண்ணுவர். மரணத்தின் பயத்தையே அவர் எடுப்பவர் என்று சிவபகவான் நரசிம்மரை புகழ்ந்தார். இன்னொரு வரலாறு என்னவென்றால், கருட பகவான் நரசிம்மனை தரிசனம் செய்யணும் என்று தவம் இருந்தார். அவருக்கு தரிசனம் கொடுத்தார் நரசிம்மர். இந்த காரணத்தினால் இந்த மலைக்கு பேர் கருடாத்ரி, கருடாச்சலம் அல்லது கருட சைலம் என்று இருப்பது. அஹோபில புகழ்ந்து அழகான வேதாத்திரி மலை மேலே பெருமாள் நாராயணன் மற்றும் லக்ஷ்மி இந்த கோவிலில் உள்ளார் என்று புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த அஹோபில பெருமாளை திருமலை வெங்கடேஸ்வரன் தன்னுடைய திருமணத்திற்கு முன்னால் பிரதிஷ்டாபனை செய்ததாக வரலாறு உண்டு. வெங்கடேஸ்வரனுக்கே குலதேவர் நரசிம்மர். திரே சிகரே ரம்யே லக்ஷ்மியா க்ஷேத்திரம் உதாஹிருதம் தத்ராஸ்தே பகவான் விஷ்ணுர் லக்ஷ்மியா சக நிருகேசரி. புராணத்தில் சொல்லப்பட்டது, யாரெல்லாம் இங்கே வந்து 6 மாதங்களுக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா ஆசையும் நிறைவேறும். ஸ்ரீ காமாயே நராலோகே சம்பதம் வா சுரேஷதாம் லக்ஷ்மீ நிருசிம்ஹ மந்திரே து அஷ்டாட்சர சமன்விதம் ஜபந்தே மாசஷடகம் து ஹவிஷ்யான்னமுபாஸ்ரிதாக தே பிராப்னுவந்தி விபுலம் ஸ்ரீயம் வா யதபீப்சிதம். தேவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ந நாரசிம்ஹாததிகச்ச தேவோ ந தீர்த்தமன்யத் பவனாஷிதே ஹோ கருடாத்ரேர் அபரோஸ்தி சைலோ பக்த ஜந்தோர் அபரோஸ்தி யோகி. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், எந்த தேவரும் நரசிம்மனுக்கு சமமாக கிடையாது, எந்த நதியும் பவனாசினிக்கு சமமாக கிடையாது, எந்த மலையும் கருடாச்சலத்தின் சமமாக கிடையாது. நரசிம்மரோட பக்தர்களுக்கான எந்த யோகியும் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. நரசிம்மரே இந்த க்ஷேத்திரத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், எல்லா தேவர்களும் என்னோட வீரியத்தையும் பலத்தையும் பார்த்து மகிழ்ச்சியாக என்ன சொல்வார் என்றால், அகோபிலம் அகோபலம் மமாதுலம் பலம் ஞாத்வா தெய்வதைரேவ மீரிதம் அஹோ வீரியம் அஹோ ஷௌரியம் அஹோ பாஹு பராக்கிரமஹ நாரசிம்ஹ பரம் தேவம் அஹோபிலம் அஹோபலம். க்ஷேத்திரத்தில் 9 மூர்த்திகள் உள்ளன. இவை ஜுவாலா அஹோபில மாலோலக்ரோட காரஞ்ச பார்கவா
யோகானந்த சத்ரவட பாவன நவமூர்த்தையாக என்று அழகிய சிங்கர் அழகாக கூறியிருக்கார். இந்த நவநரசிம்மர் சந்நிதிகள் கிரகங்கள் சமமாக ஒரு வரலாறு. பார்கவர் சூரியனுக்கு சமமாக, சத்ரவட நரசிம்மர் கேதுவாக, அகோபில அல்லது உக்ர நரசிம்மர் குருவாக, வராக நரசிம்மர் ராகுவுக்கு சமானமாக, மாலோல நரசிம்மர் சுக்கிரனுக்கு சமானமாக, ஜுவாலா நரசிம்மர் செவ்வாய், பாவன நரசிம்மர் புதன், காரஞ்ச நரசிம்மர் சந்திரனுக்கு சமானம் என்று வரலாறு. மேல்மலையில் இருக்கும் 5 மூர்த்திகள் மற்றும் கீழ்மலையில் 4 மூர்த்திகள் இருக்கின்றன. மேலிருந்து கீழே இந்த 9 மூர்த்திகள் என்ன என்று பார்ப்போம். மலை மேலே ஜுவாலா நரசிம்மர் இருக்கார். இவர் அச்சல சாயா மேரு என்ற மலை மேல் அஹோபிலமில் 4 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் இருக்கார். இங்கே பகவான் இரண்யகஸ்யபுவின் உடலை கிழித்து பிரஹ்லாதனை காப்பாற்றி இருக்கார். அடுத்தவர் அஹோபில நரசிம்மர் சுவாமி. இந்த கோவில் கீழ் அஹோபிலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் மலை மேல் உள்ளது. மிகவும் புராதனமான கோவில். இங்கே உக்ர நரசிம்மர் ஆக பிரதான மூர்த்தியாக இருக்கார். அவரை அஹோபில என்று சிம்ம சுவாமி என்று எல்லோரும் கூறுவார். இவர் ஸ்வயம்பு, மிகவும் புண்ணியமான ஸ்தலம். அடுத்தது வராக நரசிம்மர், குரோடுகர நரசிம்மர் என்றும் அவருக்கு பெயர். அஹோபிலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இங்கே அவர் மகாலட்சுமி சமேத உட்கார்ந்த கோலத்தில் இருப்பார். அடுத்தவர் மாலோல நரசிம்மர். அஹோபில மூர்த்தியிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இவர் இருக்கார். இவருக்கு சௌமியன் என்ற பெயர். மாலோலன் என்றால், மா என்றால் லக்ஷ்மி, லோலன் என்றால் நெருங்கியவர். அதனால் இவர் பெயர். மேல் அஹோபிலம் மற்றும் கீழ் அஹோபிலத்திற்கு நடுவில் இருக்கும் காரஞ்ச நரசிம்மர். இந்த பெருமாள் ஒரு அழகான காரஞ்ச மரத்தின் கீழே இருக்கார். அடுத்தவர் பார்கவ நரசிம்மர். இவர் கீழ் அஹோபிலத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்கவ சமுத்திரம் என்ற குளத்தின் அருகே இருப்பார். இங்கே பார்கவராமர் தவம் இருந்த நாள் பெயர். அடுத்தவர் யோகானந்த நரசிம்மர். இவர் கீழ்கோவில் இருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார். இங்கே இரண்யவதத்திற்கு பின் பிரஹ்லாதனருக்கு யோகம் மற்றும் ராஜநீதி சொல்லி கொடுத்ததாக வரலாறு. சத்ரவட நரசிம்மர் அடுத்தவர். இவர் கீழ் அகோபிலத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அஸ்வத்த விருட்சத்தின் சாயாவில் அர்த்தாத் அடியில் முள்ளுகள் நடுவில் இருப்பார். அடுத்தவர் பாவன நரசிம்மர். இவரை காணுவதற்கு
மிகவும் கடினமான யாத்திரை சென்று தரிசனம் செய்யலாம். அகோபிலமிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் பவனாசினி நதி தீரத்தில் இருப்பார். இந்த நரசிம்மரை நாம் மிகவும் பக்தியுடன் பரிபூர்ணமான சரணாகதியுடன் சேவித்தால் நம்மில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும், திரிகுணாத்மக தோஷங்களும், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் பயம் எல்லாத்தையும் அழித்து மோட்சத்தை கொடுப்பார். அது மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தின் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் இங்கே இந்த தோஷங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்வார் என்று வரலாறு. நிருசிம்மனை பற்றி கேட்டுட்டே இருக்கலாம். எத்தனை நாழி ஆனாலும் எத்தனை நாளானாலும் நவராத்திரி போது அந்த நிருசிம்மனை பற்றி கேட்கறதுக்கான கொடுப்பனையை அந்த பெருமாள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதை அமைச்சு கொடுத்த ஸ்ரீமதி டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகள், நமஸ்காரங்கள். இந்த முதல் எபிசோடில் நவநிருசிம்ம க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். ஒவ்வொரு நிருசிம்மருடைய திருக்கோவிலும் எங்கே இருக்குது, அவளுடைய திருநாமம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். ஆனால் முக்கியமாக நம்ம தாயாரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இன்னும் நிறையா இருக்குது. அது இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்த எபிசோடோடைய தேவியை அறிவோம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறேன். ரொம்ப அற்புதமான எபிசோடாக இன்றைக்கி அந்த நிருசிம்மன் நம்ம எல்லாருக்கும் அமைச்சு கொடுத்துருக்கான். ஏன்னா வெங்கடேஸ்வர சுவாமியோடைய குலதெய்வம் அவன் அப்படின்றத தெரிஞ்சுட்டோம். ராமர் அவன் மேலே பஞ்சாமிர்த ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த மகாதேவர் ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் இருக்கிற விஷயங்கள்லாமும் தெரிஞ்சுட்டோம். நிருசிம்மன்னாலே ஸ்பெஷல் தான். அதனால தான் சுவாமி தேசிகர் என்ன சொல்கிறார், त्वयि रक्षति रक्षकैकि मन्यैः त्वयि सा रक्षति रक्षकैकि मन्यैः. அந்த நிருசிம்மனை கூப்பிட்டா போறோம், வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம ஆத்மார்த்தமாக அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சா மட்டும் போதும், மற்ற எல்லாத்தையுமே அவன் பார்த்துப்பான். கருணா மூர்த்தி கூப்பிட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக ஓடி வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த நிருசிம்மனை பற்றி இந்த நவராத்திரி நிகழ்ச்சியில் தெரிஞ்சின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஷுர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த எபிசோடை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடைய தொடர்ச்சி அடுத்த தேவியை அறிவோம் பகுதியில் தொடரும். கண்டிப்பாக எல்லாரும் அதை பாருங்கோ. மீண்டும் கதவிருக்ஷாவின் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.